மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Milky Mist milkshakes make you go. Milky Mist milkshakes. இந்தியா கிளிட்ஸ் வழங்கும் போக்கிரி ஸ்பெஷல் ஷோ. நீங்க தளபதி விஜயோட ஹார்ட்கோர் ஃபேனா? போக்கிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்ல பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். இந்தியா கிளிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு 1 இல்ல 2 டிக்கெட்ஸ் வழங்கப்படும். அப்புறம் என்ன, வர ஜூன் 21 அன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல நைட்டு 9 மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம். சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. உங்களை ஒருத்தவங்க ரொம்ப ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்களா சோஷியல் மீடியாவில்? அதுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே உங்களை எப்போவுமே அக்யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களா? அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 100% உரிமை இருக்குது. ஆனால் சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கோ, ஒருத்தவங்க நம்மளை தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃபையே இல்லாமல் பண்ணுறதுக்கோ இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் திவ்யா ஸ்பந்தனா அப்படின்ற ஆக்ட்ரஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்பந்தனாவை தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ரம்யா அப்படின்னு செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அவங்கள அழைப்பாங்க. அவங்க ஒரு பொலிட்டீஷியனும் கூட. தமிழில் கிரி, பொல்லாதவன், வாரணமாயிரம் இந்த மாதிரி பல்வேறு ஃபிலிம்ஸில் நடிச்சிருந்திருப்பாங்க. திவ்யா ஸ்பந்தனா அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக கன்னட ஆக்டரான தர்ஷன் அப்படின்றவர், அவருக்கு கள்ள தொடர்பு இருக்குது. ஆல்ரெடி அவருக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையுமே இருந்தாலும் பவித்ரா கவுடா அப்படின்ற ஆக்ட்ரஸ் கூட சேர்ந்து நடித்ததுனால அவங்க கூடயுமே ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த விஷயம் சோஷியல் மீடியா முழுக்க ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிடுச்சு. தர்ஷனை ட்ரோல் பண்ணாத ஆட்களே கிடையாது. ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி தான் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரே பிளேஸில் தன்னுடைய மனைவியும் அண்ட் மகன் கூடயும் எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாரு சோஷியல் மீடியா பக்கத்தில் தர்ஷன். அண்ட் அதே பிளேஸ்ல பவித்ரா கவுடா கூடயும் அவங்களுடைய மகள் கூடயும் எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சருமே சோஷியல் மீடியால ஷேர் பண்ணாங்க. பவித்ரா கவுடாக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி ஒரு மகள் இருக்காங்க. டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் தர்ஷனோட சேர்ந்துமே இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி பவித்ரா கவுடாவை பயங்கரமாக அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க செலிபிரிட்டிஸ், அதுக்கப்புறமா இன்னும் நிறைய ஃபேன்ஸும் கூட. தர்ஷன் கன்னடா இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராகவே வலம் வந்துட்டு இருக்காரு. அவரை பத்தி ட்ரோல் செஞ்ச, அதுவும் கான்ஸ்டன்டா ட்ரோல் செஞ்ச ஒரு பெண்மணியை கொலை செய்யற லெவலுக்கு போயிட்டாரு. இந்த விஷயம் பெரிய பாட்டா போயிடுச்சு. அதுக்கப்புறமா போலீஸுமே இவரை அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இதை பத்தி திவ்யா ஸ்பந்தனா ரியாக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்க கூடாது. சட்டம் மட்டும்தான் தீர்ப்பு கொடுக்கணும். அதுக்கு தான் உரிமை இருக்கு. இங்க யாருமே ஒருத்தருடைய லைஃபை கொலை பண்ணி முடிக்கிற லெவலுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது மிகப்பெரிய குத்தம். நம்ம இந்த மாதிரி வேலை பார்த்தா அப்புறம் சட்டம் நம்மளுக்காக என்ன செஞ்சிடும்? நீங்களே சொல்லுங்களேன். தர்ஷன் பண்ணது மிகப்பெரிய தவறு அப்படின்னும், தர்ஷன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருந்திருக்கவே கூடாது. தயவு செஞ்சு போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு லீகலி பல விஷயங்கள்ல மூவ் பண்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. தேங்க் காட். இதுல எந்த விதமான பொலிட்டீஷியன்ஸும் தர்ஷனை எப்படியாச்சும் ஜாமீன்ல வெளியெடுத்தணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் கொடுக்க முடியாம ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இருக்கு. தேங்க் காட், எப்படியோ அவரை அரெஸ்ட் பண்ணி இப்போ வரைக்குமே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. இதுல ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே போலீஸ் மேல நம்பிக்கை வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஒருத்தவங்க உங்களை கான்ஸ்டன்டா ஒரே விஷயத்த சொல்லி ட்ரோல் பண்றாங்களா, அவங்களுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு. என்னையும் இப்படிதான் ஒருத்தவங்க கான்ஸ்டன்டா ஒரே விஷயத்த சொல்லி ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன் ட்ரோல் பண்ணாத இடமே கிடையாது. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே என்னை மென்ஷன் பண்ணி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே எதிராக நான் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருந்துச்சு. அதே மாதிரி தர்ஷனுமே பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் பண்ணது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தர்ஷனுக்கு எதிராகவும் பவித்ரா கவுடாவுக்கு எதிராகவும் இப்போ ரம்யா ஸ்பந்தனா ரியாக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ரம்யாவோட இந்த ஒரு செயல் இப்போ பல பேருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, கொலை பண்ணிட்டாங்க, மண்டையில் அடிச்சிருக்கு, பெண் மண்டையில் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோ 3ஆம் மனுஷன் டெத்து போட்டு வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. போய் ஏதோ நிற்கிறோம்,
ஏதோ யாருக்கோ இறந்து போனால் எப்படி நிற்கிற மாதிரி நாங்கள் நின்றுட்டுருக்கோம் அந்த இடத்துல. அவரை பற்றி பேசினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீசன் தான் என் வாழ்க்கை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். யாருக்கோ பார்ட்டி கொடுத்து அந்த பார்ட்டியில் ட்ரிங்க்ஸில் வந்து பாய்சன் கொடுத்து அடித்து அவ்வளோ பயந்து நைட்டெல்லாம் கால் பண்ணி அசிங்கமாக பேசுவாங்க. ஸ்கூலில் இவளுக்கு சிங்கிள் பேரண்ட் சொல்லிட்டு டெத் சர்டிஃபிகேட் கேட்கும்போது அவர் அப்படியே கண்ணடிக்கிறாரு. நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாதுங்கிறத அவங்களுக்கு ரெடி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. என்னையும் என் பொண்ணு 2 நாள் அடமான வச்சுருந்தாங்க. மேம், இவ்வளோ தூரம் ஒரு லவ்வாக இதெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக கெட் டுகெதராக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒரு பிரிவு, அப்புறம் ஹஸ்பண்ட் அவங்களோட மறைவு, இதெல்லாம் வரும்போது வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அந்த டயத்தில். ரொம்ப கஷ்டம். என் லைஃப்பில் நான் இப்போ வரைக்கும் மிஸ் பண்ணுறது என் புருஷன் மட்டும்தான். எனக்கு தெரியல, அவரை பற்றி பேசினா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீசன் தான் என் வாழ்க்கை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்போ லவ் பண்ணிகிட்ருக்க ஒரே ஆள் வந்து அவன் தான். ஏன்னா என் அப்பா அம்மா கிட்டே நான் 3வது பொண்ணு. எனக்கு அந்தளவுக்கு பாசம் கிடைக்கல. 3வது பொண்ணு அப்படிங்கிறன்னா அந்த காலத்துலலாம் அந்தளவுக்கு தான். அம்மா வந்து பையன்தான் வேணும்னு இடம் பிடிச்சி என்னை கர்ப்பத்திலே கலைக்கணும்னு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தேன். அப்புறம் மீறி பறந்துட்டேன்னும் போது மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Milky Mist milkshakes make you go. Milk Mist milkshakes.